அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7க்கு ஒரு முக்கியமான 138 வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கு, இலக்கணம் எல்லாமே கலந்து வரும். கண்டிப்பாக இந்த லெசன் நீங்கள் படிச்சிருந்தா ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்கள். கடிகி செல். கடிகி அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன? கடிகி செல். கடிகி என்பதன் பொருள் விரைவாக என பொருள்படும். 30/9/1932 தமிழா துள்ளியலு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக சிறையில் இடப்பட்டவர் யார்? அவர் தமிழா துள்ளியலு அப்படின்னு ஒரு துண்டு அறிக்கையை மக்களுக்கு வழங்குறாரு. அப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டவர் மாப்போசி அவர்கள். இட்லி பூ என்று அழைக்கப்படுகிற பூ எது? இட்லி பூ என்று அழைக்கப்படுகிற பூ வெச்சி பூவாகும். மாப்போ சிவஞானம் அவர்கள் ஆகஸ்ட் 13ஆம் நாள் வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அப்போது அந்த சிறையில் அவர் சந்தித்த தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் யார்? மாப்போசி வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது அவர் சந்தித்த முன்னணி தலைவர்கள் காமராசர், சத்தியமூர்த்தி மற்றும் பிரகாசம் அவர்கள். தமிழரின் தலையான தொழிலாகவும் பண்பாடாகவும் திகழ்வது என்ன? நம்ம தமிழரின் தலையான தொழில் பண்பாடாக திகழ்வது உளவாகும். சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் இந்திரவிழா ஊரெடுத்த காதை உள்ளது? எந்த காண்டத்துல இந்திரவிழா ஊரெடுத்த காதை உள்ளது? அது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல புகார் காண்டத்துல தான் இந்திரவிழா ஊரெடுத்த காதை உள்ளது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு 1931ஆம் ஆண்டாகும். எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி எது? எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தும்பை செடியாகும். யாருடைய காலந்தொட்டு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது? யாருடைய காலந்தொட்டுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராசராசன் காலந்தொட்டு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது. இந்திய அரசின் தாமரை திருவிருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிஸ் அரசின் காந்தி அமைதி விருது என பல உயரிய விருதுகளை பெற்று பெண்குலத்திற்கு பெருமை சேர்த்தவர் இவர் யார்? இந்திய அரசின் தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது பெற்றவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். சிவஞானி என்ற பெயரே என்னவென நிலைத்தது? சிவஞானி இந்த பெயரே பார்த்தீங்கன்னா சிவஞானம் என்று நிலைத்தது. வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் இவர் யார்? வேருக்கு நீர் மறக்க மாட்டோம், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். கிழக்கு வெளுக்குது பொழுதேற பொன்பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கிழக்கு வெளுக்குது பொழுதேற பொன்பரவும் ஏரடியில். இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஏர் புதிதா என்ற நூல். அதுல இயற்றியவர் பார்த்தீங்கன்னா பூப்பாராவின் படைப்புகள்ல ஏர் புதிதா என்பதாகும். கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மக்கள் மீட்கச் செல்வர், அப்போது எந்த பூவை சூடிக்கொள்வர்? கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மக்கள் மீட்கச் செல்வர், அப்பொழுது பார்த்தீங்கன்னா கரந்தை பூவை சூடிக்கொள்வர். ஏர் புதிதா என்னும் கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இப்பதான் பார்த்தோம், கூப்பாராவின் படைப்புகள்ல தான் ஏர் புதிதா என்னும் கவிதை இடம்பெற்றுள்ளது. சொல்லும் பொருளும் சரியானது எது? ஆப்ஷன்ல பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா சரியானது காருகர் நெய்பவர். அதே மாதிரி பாருங்க, வெறுக்கை அப்படின்னா செல்வம், இது மட்டும்தான் சரி. சுண்ணம்ங்கிறது பட்டு, தூசுங்கிறது பவளம், துகிர் நறுமணப்பொடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தவறான ஒன்றாகும். பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் எந்த பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவர்? போரிடுகின்ற அரசர்கள் இருவரும் எந்த பூ மாலையே சூடியிருப்பார்கள்? வலிமையே பெரிது என நிலைநாட்ட பார்த்தீங்கன்னா தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவர். போரிடுகின்ற அரசர்கள் இருவருமே தும்பைப்பூ மாலையே சூடியிருப்பார்கள். சங்கத்தமிழரின் திணைவாழ்வு எதை அடிப்படையாக கொண்டது? சங்கத்தமிழரின் திணைவாழ்வு பார்த்தீங்கன்னா வேளாண்மையையே அடிப்படையாக கொண்டது. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் அவர் எந்த மரபை சார்ந்தவர்? மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார்.
அவர் எந்த கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோபடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார் என்பர். சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோபடிகள் சேர மரபை சார்ந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் தான் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்பார். அதற்கு இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாமா ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காவியம் படைத்தார். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் எந்த ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது? அந்த ஆண்டில்தான் காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தொடங்கினார். எங்கே தொடங்கினார்? இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 1906ஆம் ஆண்டு தான் மிகவும் சிறப்பான ஆண்டாக கருதப்படுகிறது. 1906 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தொடங்கி வைத்தார். அழகர் மலை என்பது எந்த மலையை குறிக்கும்? அழகர் மலை இது திருமால் குன்றம் தான் அழகர் மலையாகும். சமூகத்தில் இடர்பற்ற மக்களை பற்றி எழுதும் முன்பு அந்த மக்கள் வாழும் பகுதிக்குள் சென்று களப்பணியாற்றி கதைகளாக உருவாக்கியவர். இந்த கூற்று யாரை பற்றியது? சமூகத்தில் துன்பப்பட்ட மக்களை பற்றி அங்கேயே போய் அவர்களை பற்றி களப்பணியாற்றி கதைகளாக உருவாக்கியவர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். எந்த ஆண்டில் எங்கே ஒரு பகுதியான வடிவீசுவரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் பேசினேன், அதுதான் தெற்கெல்லை கிளர்ச்சி பற்றி எனது முதல் பேச்சு என்று மாப்போசி அவர்கள் கூறினார். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 1946 அக்டோபர் 25 நாகர்கோவிலின் ஒரு பகுதியான வடிவீசுவரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் பேசுறாரு மாப்போசி. அதுதான் தெற்கெல்லை கிளர்ச்சி பற்றிய அவருடைய முதல் பேச்சாகும். கண்ணகையும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் எந்த ஊர்? அவங்க 2 பேருமே கொடும்பாலூரை சென்றடைந்தனர். ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கான 2 வழிகள் என்ன? ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கான 2 வழிகள் கல்வி மற்றும் கேள்வியாகும். எந்த ஆண்டில் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் எந்த விருது பெற்ற போது அவரை தொட்டு தடவி பாராட்டிய பார்வை இழந்த கலன்களரை அவரால் மறக்க முடியவில்லை? அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1954 சுப்புலட்சுமி அவர்கள் தாமரை அணி விருது பெற்ற போது அவரை தொட்டு தடவி பாராட்டியவர் ஹெலன் கெல்லர் ஆவார். இந்திரன் முதலாக திசைபாலர் 8 பேரும் ஒருவரும் பெற்றது போல ஆட்சி செய்தவன் யார்? இந்திரன் முதலாக திசைபாலர் 8 பேரும் ஒருவரும் பெற்றது போல ஆட்சி செய்தவன் 2ஆம் ராசராசன். எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் எந்த ஆண்டு நோபல் பரிசுக்கு இணையான என்ன விருது பெற்றார்? எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது பெற்றார். மாப்போசிக்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர் யார்? மாப்போசிக்கு கேள்வி ஞானத்தை பெருக்கியவர் திருப்பாதிரி புலியூர் நாணியார் அடிகள் என்பவராவார். காசு சேர்த்து குழு ஒன்று ஆரம்பிச்சு களஞ்சியம்னு பேர் வச்சோம், இந்த கூற்றுடன் தொடர்புடையவர் யார்? களஞ்சியம் இந்த குழுவை ஆரம்பித்தவர் சின்ன பிள்ளை அவர்கள். சிற்றகள் ஒளி இடம்பெற்றுள்ள நூல் எது? சிற்றகள் ஒளி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா எனது போராட்டம் என்ற நூலாகும். பால சரஸ்வதி அவர்கள் எங்கே நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடினார்கள். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியில். எந்த நாள் இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாளாகும்? அன்றுதான் இந்தியாவை விட்டு வெள்ளையினை வெளியேறு என்ற தீர்மானத்தை எங்கே கூடிய அகில இந்திய பேராய கட்சி அதாவது காங்கிரஸ் கட்சி ஒருமனதாக நிறைவேற்றியது. அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா 1942 ஆகஸ்ட் 8 பம்பாயில் தான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியது காங்கிரஸ் கட்சி. மாப்போசி அவர்கள் எந்த ஆண்டு வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் எந்த ஆண்டு வரை சட்டமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகித்துள்ளார்? மாப்போசி 1952 முதல் 54 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் 1972 முதல் 78 வரை சட்டமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். பெருங்குணத்து காதலால் என்று குறிப்பிடப்படுபவர் யார்? பெருங்குணத்து காதலால் என்று குறிப்பிடப்படுபவர் கண்ணகி. மாப்போசி அவர்கள் ஆகஸ்ட் 13ஆம் நாள் வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். சில நாட்களுக்கு பின் அங்கிருந்து எந்த சிறைக்கு மாற்றப்பட்டார்?
வேலூர் மத்திய சிறையிலிருந்து பார்த்தீங்கன்னா அமராவதி சிறைக்கு மாற்றப்பட்டார். தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் இளங்கோவடிகள். எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் எந்த ஆண்டில் இங்கிலாந்திலும் எந்த ஆண்டில் ஐநாவையிலும் பாடியுள்ளார்? எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநாவையிலும் பாடியுள்ளார். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து, எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் என்று கூறியவர் யார்? சிலப்பதிகாரம் தமிழினத்தின் பொது சொத்து அப்படின்னு கூறியவர் பார்த்தீங்கன்னா மாப்போசி அவர்கள். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர். ஆன்சர் சரிதான், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். கீழ்கண்ட கூற்று யாரை பற்றியது? வாழ்நாளில் அவராக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் அவரிடமுள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறலாம். அவர் சொத்துன்னா புத்தகங்களை தான் நூல்களை சேர்த்திருப்பாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம் அவர்கள். சிறுங்குறும் கைவினை பிறர்வினை யாளரோடு மறுகின்றி விளங்கும் மறுவூர் பாக்கமும். இந்த பாடல் வரியுடன் தொடர்புடைய காதை எது? சிறுங்குறும் கைவினை பிறர்வினை யாளரோடு மறுகின்றி விளங்கும் மறுவூர் பாக்கம். இது பார்த்தீங்கன்னா இந்திரா விழா ஊரெடுத்த காதையில் தொடர்புடைய பாடலாகும். ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் புதினங்கள் சரியாக பொருந்தியவை எவை? இதுல பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்கள் உழைப்பு சுரண்டப்படுவது. இதற்கு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர், கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்கள், அலைவாய் கரையில், நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல், அதை பற்றி எழுதிய நூல் குறிஞ்சித்தேன், தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்களின் வாழ்க்கை, இதை பற்றி எழுதிய நூல் கரிப்பு மணிகள் போன்ற புதினங்களாகும். வ.உ.சி. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு, இது முக்கியமான ஆண்டு, 1906 ஆண்டாகும். பொன் ஏற்பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் எது? பொன் ஏற்பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் சித்திரை மாதமாகும். கோவலனையும் கண்ணகையையும் அழைத்து சென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது கேட்கப்பட்ட கேள்வி கவுந்தி அடிகள். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை எதை எதை? மாலவன் குன்றம் எதை குறிக்குதுன்னா திருப்பதி, வேலவன் குன்றம் திருத்தணியை குறிக்கிறது. 1906 ஆண்டில் ஜூன் 26 நாள் சென்னை 1000 விளக்கு வட்டம் சால்வன்குப்பம் என்னும் பகுதியில் பிறந்த தலைவர் இவர் தான் பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம் அவர்கள். சொல்லும் பொருளும் சரியானது எது? பாசவர் வெற்றிலை விற்போர், ஓசுனர் எண்ணெய் விற்போர், மண்ணுள் வெண்ணினர் ஓவியர், மண்ணீட்டாளர் சிற்பி, கிளினா துணி, நொடைனா விலை. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து சொல்லும் பொருளும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. இசை மேதைகளின் வழிகாட்டுதல்கள் என்னை வளர்த்து கொண்டேன். இந்த கூற்றுடன் தொடர்புடையவர் யார்? இசை மேதைகளின் வழிகாட்டுதல்களில் என்னை வளர்த்து கொண்டேன் என்றவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள். கோப்பர கேசரி, திருப்புவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட மன்னன் யார்? கோப்பர கேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட மன்னன் 2ஆம் ராசராச சோழன் ஆவார். சரியாக பொருந்தியது எது? கல் விற்பவர் யார்? மீன் விற்பவர், வெண்மையான உப்பு விற்பவர், எண்ணெய் விற்பவர். உப்பு விற்பவர்கள் உமனர்னு பார்த்துருப்போம். கல் விற்பவர் வளைச்சியர், மீன் விற்பவர் பரதவர், வெண்மையான உப்பு விற்பவர் பார்த்தீங்கன்னா உமனர்கள், எண்ணெய் விற்பவர் ஓசுனர் என்று அழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. எம்.எஸ். சுப்புலட்சுமி என்பதன் விரிவாக்கம் என்ன? அவங்க பார்த்தீங்கன்னா மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி என்பதுதான் சரியான விரிவாக்கம். தமிழர் பண்பாட்டில் மகுடமாக திகழ்வது எது? தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது ஆப்ஷன்ல பொன் ஏர் பூட்டுதலாகும். எந்த நகர மறுவூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில் வண்ண குழம்பு, சுண்ணப்பொடி, குளிர்ந்த மணச்சாந்து, பூ, நறுமண புகைப்பொருட்கள், அகில் முதலான மணப்பொருள்கள் விற்பவர்கள் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருந்தனர்? இத்தனை பேரும் அந்த நகரத்தில் வணிகம் செய்து கொண்டிருந்தனர். அது எந்த நகரம்னு பார்த்தீங்கன்னா புகார் நகர மறுவூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில்.
பாலசரஸ்வதி அவர்கள் ஐரோப்பா முதல் எங்கே வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார். எங்கே உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனமாடியுள்ளார். ஐரோப்பா முதல் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார். டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனம் ஆடியுள்ளார். கீழ்கண்ட கூற்றுடன் தொடர்புடையவர் யார்? தந்தையார் பெயர் பொன்னுசாமி, அன்னையின் பெயர் சிவகாமி, பெற்றோர் இட்ட பெயர் ஞானப்பிரகாசம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம் அவர்கள். ஊக்கம் புதிது, உரம் புதிது. இதில் உரம் என்ற சொல் குறிப்பது எதை? ஊக்கம் புதிது, உரம் புதிது. உரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வலிமையை குறிக்கும். குழலிலும் யாழிலும் குரல், துத்தம், கை, கிளை, உலை, அந்த 7 இசைகள், அந்த 2 இசைகள், தாரம் என்னும் 7 இசைகளில் சரிகம பதனி என்னும் 7 சுரங்களை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டு பெறும் இருப்பிடங்களும் புகார் நகர் மருவூர்பாக்கத்தின் வணிக வீதிகளில் உள்ளன. இதுல பார்த்தீங்கன்னா அந்த 7 இதுல குரல், தத்தம், கைக்கிளை, உலை, இலி, விலரி, தாரம் என்னும் 7 இசைகளை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டும் பெரும் பாணர் இருப்பிடங்களும் புகார் நகரம் மருவூர்பாக்கத்து வணிக வீதிகளில் இருந்தது என்பதுதான் ஆப்ஷன் டி சரியான விடை. சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு சிறிய செடி, நறுமணம் மிக்க இது செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது. இதனை என்னவென்றும் கூறுவர்? அந்த கொத்தாக பூக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கரந்தை. இது பார்த்தீங்கன்னா கொட்டை கரந்தை என்றும் அழைப்பர். ஆந்திர மாநிலம் பிரியும் போது சென்னை தான் அதன் தலைநகராக இருக்க வேண்டும் என்று ஆந்திர தலைவர்கள் கருதினர். அந்நாள் முதல்வர் அவர்களுக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்திய போது தலைநகர் காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்கவும் அவர் முன்வந்தார். இதை முதல்வர்கிட்ட சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரி. இது சி ராஜகோபாலாச்சாரி தான் தீவிரத்தை உணர்த்திய போது தலைநகர் காக்க தன் முதலமைச்சர் பதவியும் துறக்க ராஜாஜி முன்வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஞ்சு தலைமையிலான ஆணையம் தான் அது மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க. புகார் நகர மருவூர்பாக்கத்தின் வணிக வீதிகளில் எத்தனை வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை தெருக்களும் உள்ளன? புகார் நகர மருவூர்பாக்கத்தின் வணிக வீதிகளில் 8 வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை தெருக்களும் உள்ளன. வெச்சி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுவது என்ன திணை? அதற்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணையாகும். மருளுடையன இளமான்களே கயற்களமே பிறந்தொழுகும். இந்த பாடல் வரிகள் யாருடன் தொடர்புடையது? மருளுடையன இளமான்களே கயற்குளமே பிறந்தொழுகும், பிறழ்ந்தொழுகும். இந்த யாருடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ராசராசனோடு தொடர்புடையது. இலக்கண குறிப்பு வண்ணமும் சுண்ணமும் உம்மு வெளிப்படையாக வந்திருக்கு. இது கண்டிப்பாக எண்ணுமையாகும். MS சுப்புலட்சுமி அவர்களுக்கு எந்த வகுப்பு வரை தான் கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைத்தது? MS சுப்புலட்சுமி அவர்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரை தான் கல்வி பயிலும் வாய்ப்பு கிட்டியது. எந்த வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்து பாராட்டை பெற்றார் MS சுப்புலட்சுமி? அப்போ அவருடைய வயது பார்த்தீங்கன்னா 17 ஆகும். எந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு நடுவர் அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமான உறுதிமொழியொன்றை வெளியிட்டார்? அதன்படி ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் என்று உறுதியளிக்கப்பட்டது. அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா 25/3/1953 ஆண்டன்று. நம் இந்திய நாடு நடுவன் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது பெற்றதோடு தமிழக அரசின் அவ்வை விருதையும் தூர்தர்சனின் பொதிகை விருதையும் பெற்றுள்ளார். இவங்க தான் மதுரையை சார்ந்த சின்னப்பிள்ளை அவர்கள். எங்கே வானொலி, எந்த வானொலியில் எந்த ஆண்டில் காந்தியடிகளின் பிறந்த நாள் என்று சிறிது நாள்களில் முனைந்து கற்று MS சுப்புலட்சுமி அவர்கள் பாடிய ஹரி தும் கரோ என்னும் மீரா பஜன் பாடல் ஒளிபரப்பியது? அது எந்த வானொலியில் எந்த ஆண்டு? இது சென்னை வானொலியில் 1947 காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று.
கீழ் கண்டவர்களுள் பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர் யார்? பூதான இயக்கம் இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் பணிபுரிந்துள்ளார். நூல்கள் மற்றும் ஆசிரியர் சரியானது எது? நாற்காலிக்காரர், வேருக்கு நீர், என் கதை, அக்னி சிறகுகள். இது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி. அக்னி சிறகுகள் நேருங்கிறது தவறான ஒன்று. யார் தலைமையில் கூடி சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்து அப்போது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? அப்படி முழங்கியவர் பார்த்தீங்கன்னா மாப்போசி. அது செங்கல்வராயன் என்பவரின் தலைமையில் கூடிதான் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போசி அவர்கள். காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. நேரு, சரோஜி நாயுடு போன்ற பெரியோர் பாராட்டியதை பெருமையாக கருதுகிறேன் என்று கூறியவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள். அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகின்ற சிவந்த நிறமுடைய பூ என்ன பூ? அந்த பூ பார்த்தீங்கன்னா வெச்சி பூவாகும். மாப்போசியின் இயற்பெயரை மாற்றிய முதியவர் யார்? இயற்பெயரை மாற்றிய முதியவர் சரபையர் என்ற முதியவராவார். சங்க இலக்கியமான எந்த பாடல்களின் இறுதியில் உள்ள பதிகங்கள் மெய் கீர்த்திகளுக்கு முன்னோடி? சங்க இலக்கியமான 10 பாடல்களின் இறுதியிலுள்ள பதிகங்கள் தான் மெய் கீர்த்திகளுக்கு முன்னோடியாக விளங்கியது. பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவெளி பற்றி சரியான கூற்று எது? காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக கொடும்பாலூர் என்னும் இடத்தை அடைந்தனர். சிறுமலையின் இடப்பக்க வழியாக சென்றால் திருமால் குன்றம் வழியாக மதுரை செல்லலாம். மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தாள். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்று கூறியவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். கீழ்கண்ட கூற்று யாரை பற்றியது? தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவப்பு வாழ்க்கையை கருப்பு மணிகள் என்ற புதினமாக எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். கலைச்சொல் அறிவோம், கன்சுலேட், துணை தூதரகம், பேட்டன், ஆவணம், டாக்குமெண்ட், காப்புரிமை, கில்ட்டு, வணிகை குழு, இரிகேஷன், பாசினம். இதில் பார்த்தீங்கன்னா 1, 4, 5 சரி. பேட்டன்னா காப்புரிமை, டாக்குமெண்ட் ஆவம் 2, 3ங்கிறது மாறி உள்ளது. இதில் 1, 4, 5 ஆப்ஷன் பி தான் சரியான கலை சொல்லாக்கம். இந்திரன் முதலாக திசைபாலர் எத்தனை பேரும் ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செலுத்தியவன் யார்? எந்த மன்னன்? இந்திரன் முதலாக 8 பேரும் ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செலுத்தினான் சோழன். சிலப்பதிகார நூலின் ஆசிரியர் இளங்கோ வடிகளாவார். கூப்பாராவ் எந்த ஆண்டில் பிறந்தார்? கூப்பாரா பிறந்த ஆண்டு 1902ஆம் ஆண்டு. தந்தையில்லோதோருக்கு தந்தையாய் இருக்கின்றான், தாயில்லோருக்கு தாயாய் இருக்கின்றான், மகனில்லோதோருக்கு மகனாக இருக்கின்றான். இந்த கூற்று யாரை பற்றியது? இந்த கூற்றுக்கு தொடர்புடையவர் 2ஆம் ராசராச சோழனாவான். எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களிடம் மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாடச் சொன்னவர் காந்தியடிகள் ஆவார். குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் அவல உலகை கூட்டு குஞ்சுகள் புதினமாக அளித்தேன். கூட்டு குஞ்சுகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறத்திணைகள் வெற்றி முதலாக எத்தனை வகைப்படும்? புறத்திணைகள் மறக்க மாட்டோம், 12 வகைப்படும். என்ன செல்வர் என்று போற்றப்படும் மாப்போசி அவர்களின் காலம் என்ன? இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர். இதில் பார்த்தீங்கன்னா சிலம்பு செல்வர் மாப்போசின்னு சொல்லுவோம். இவருடைய காலம் 1906 முதல் 1995ஆம் ஆண்டு வரை. மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு எந்த பூவை சூடி போரிடுவர்? மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்டு பகையரசனோடு நொச்சி பூவை சூடி போரிடுவர். பல்லவர் கல்வெட்டுகளிலும் பாண்டியர் செப்பேடுகளிலும் முளைவிட்ட இவ்வழக்கம் சோழர் காலத்தில் என்னவென பெயர் பெற்றது? சோழர் காலத்தில் அது மெய்கீர்த்தி என பெயர் பெற்றது. பல்லவர் காலம் கல்வெட்டு, பாண்டியர் காலம் செப்பேடு. சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர் பெற்றது. பகுபத உறுப்பிலக்கணம் சரியானது எது? மயங்கிய. இதை மயங்கு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டலாம். மயங்கு பகுதி. இன்னுங்கிறது இறந்த கால இடைநிலை. இன்னுங்கிறது புணர்ந்து கெட்டது.
ஈங்கிறது உடம்படுமை, வினையெச்ச விகுதி. இதில் 1, 2, 3 மட்டும் சரியான ஒன்று. கூற்று 4 தவறு. MS சுப்புலட்சுமி அவர்கள் தில்லியில் யாரை சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடினார்? அவர் காந்தியடிகளை சந்தித்த போது. சென்னையில் பாலசரஸ்வதி அவர்களின் நாட்டிய கச்சேரியை பார்த்த அவர்கள் மிகவும் பாராட்டினார். அவர் தம்பியின் மூலமாக வட இந்தியாவின் பல இடங்களிலும் நடனமாடும் வாய்ப்பு பாலசரஸ்வதி அவர்களுக்கு கிடைத்தது. அவர் யார் பாராட்டினார்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் ரவி சங்கர் அவர்கள். ஆணிரைகளை கவர்ந்து வர எந்த பூவினை சூடிக்கொண்டு செல்வர்? ஆணிரைகளை கவர்ந்து வர வெச்சி பூவினை சூடிக்கொண்டு செல்வர். கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள எது ஒரு வகை குறுமகம் ஆகும்? குறுமரம். கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம். கூப்பாரா எந்த ஊரில் பிறந்தார்? கூப்பாரா பிறந்த ஊர் கும்பகோணமாகும். 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ராசராச கால தமிழ் கல்வெட்டு கீழ்கண்டவற்றில் எங்கு உள்ளது? ராசராசன் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா பெரிய கோவில் தஞ்சாவூரில் உள்ளது. இசை பேரரசி என்று நேரு பெருமகனரால் அழைக்கப்பட்டவர் MS சுப்புலட்சுமி அவர்கள். தமிழகத்தின் பெருமைக்குரிய கலைகளில் ஒன்றாக செவ்வியல் நடனம் திகழ காரணமானவர் யார்? இந்த கூற்று யாரை பற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா பால சரஸ்வதி பற்றியது. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களுக்கு வாழ் உரிமை விருது வழங்கிய நாடு எது? அந்த நாடு ஸ்வீடன் நாடாகும். தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு எந்த பூவை சூடி எதிர்த்து போடுவர்? தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடுவர். வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியே என்ன கொடி? இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை, மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும், இதனை முடக்கத்தான் என கூறுகின்றனர். அந்த நீண்ட கொடி எதுன்னு பார்த்தீங்கன்னா உளினை கொடியாகும். ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம். இது கவி கா மு ஷெரீப் அவர்களின் பாடல் வரியாகும். கீழ்கண்ட கூற்று யாருடன் தொடர்புடையது? இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபம் அமைத்துள்ளது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்சல் நேசமணி அவர்கள். சாகித்ய அகாதமி விருது பெற்ற மாப்போசியின் நூல் எது? அந்த நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலாகும். சரியாக பொருந்தியவற்றை தேர்ந்தெடு. மாங்காய்கள் என்ன பண்ணப்படுகின்றன? இது பார்த்தீங்கன்னா நேராக மாங்காய்கள் வடுக்கப்படுகின்றன, மலர்கள் பறிக்கப்படுகின்றன, காடுகள் கொடி உடையவனாக உள்ளன, வண்டுகள் தேன் உண்கின்றன. ஆப்ஷன் பி சரியான ஒன்று. இலக்கண குறிப்பு தருக. பயில் தொழில். கண்டிப்பாக இது என்ன வரும்? 3 காலத்துக்கும் வரும். வினை தொகையை சாரும். நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் என்றவர் இளங்கோவடிகள் ஆவார். பாலசரஸ்வதி அவர்களின் எந்த வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்னும் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்தது? இவரின் நடனத்தை பார்த்த பிறகு மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினர். அவருடைய 15ஆம் வயதில் தான் அந்த நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே மன்னகத்து பூந்துளிகள். இப்படி சமூக அவலங்களை உற்றுநோக்கி எழுத்தின் வழியாக கட்டவிழ்த்து உலகிற்கே காட்டியிருக்கிறேன். இந்த கூற்று பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடையது. மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற எந்த பூவை சூடிய தன் வீரர்களுடன் அதை சுற்றி வளைப்பர்? மாற்றரசனின் கோட்டை கைப்பற்ற பார்த்தீங்கன்னா உளினை பூவை சூடி சுற்றி வளைப்பர். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம், மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது. இதில் மணி நொச்சி, கரி நொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா 3 கூற்றுகளுமே சரியான ஒன்று. மாப்போசி எந்த பெயரில் தன் வரலாற்று நூலில் இருந்து கட்டுரை பாடப்பகுதி தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது? மாப்போசின எனது போராட்டம் என்ற அவருடைய சுயசரிதை தன் வரலாற்று நூலிலிருந்து தான் இந்த கட்டுரை எடுத்தாளப்பட்டுள்ளது 10ஆம் வகுப்பு பாடத்தில். அருள் என்னவும் மொழி பெற்ற பொருள் என்னவும் முகம் பெற்ற பணு வெள்ளனவும் எத்துரைக்கும் இறை வெண்ணனவும் யாஞ்சை. இந்த பாடல் வரிகளுடன் தொடர்புடைய மன்னனின் சிறப்பு பெயரை தேர்வு செய்க. அருள் என்னவும் மொழி பெற்ற பொருள் என்னவும் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா
கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். உரைப்பாட்டு மடை, அதாவது உரையிடை இட்ட பாட்டுடை செய்யல், உரைப்பாட்டு மடை என்பது எந்த நூலில் வரும் தமிழ்நடை? இது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடையாகும். நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தேன். நான் காந்தியடிகளுடனும் வினோபாவையுடனும் பணியாற்றியுள்ளேன். இந்த கூற்று கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுடன் தொடர்புடையதாகும். மருத நிலத்திற்குரிய பூ கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது. அந்த பூ பார்த்தீங்கன்னா நொச்சி பூ ஆகும். மாப்போசி அவர்கள் தமிழரசு கழகத்தை தொடங்கியவர். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னையில் எங்கே இவருக்கு சிலை அமைத்துள்ளது? மாப்போசி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாட்டுக்காக 1966 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். சென்னையில் உள்ள தியாகராய நகரில் சிலை அமைத்துள்ளது, டி நகர். MS சுப்புலட்சுமி அவர்களுக்கு திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு தேடி வந்தது. அவருக்கு எந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது? அதுவே அவரது கடைசி திரைப்படமாகவும் அமைந்தது. அந்த திரைப்படம் மீரா என்ற திரைப்படமாகும். மண் சொத்தாக மாறிய காலத்தில் மண்ணை கவர்தல் போராயிற்று. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்றிய கருதி எந்த பூவை சூடி போருக்கு செல்வர்? அது எந்த பூன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்வர். மாப்போசியின் பள்ளி வாழ்க்கை முடிவுற்ற வகுப்பு. அவர் 3ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மனமே கலை புனைந்தான், ஐம்பெருங்காப்பியம் முறைவைப்பு. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? ஐம்பெருங்காப்பியம் முறைவைப்பு பார்த்தீங்கன்னா திருத்தணிகையுலா கந்தப்ப தேசிகர் 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூலாகும். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரத்தை. முக்கியமான கேள்வி. மாப்போசிக்கு பெற்றோர் இட்ட பெயர் ஞான பிரகாசம் என்பதாகும். பாலசரஸ்வதி அவர்கள் எந்த வயதாக இருக்கும்போது எங்கே பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்காக முதலில் மேடை ஏறினார்கள்? 7 வயதில் காஞ்சிபுரத்தில் முதலாக மேடை ஏறினார். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் மாப்போசி அவர்கள். பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்னும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர். இவர் இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர். அவங்க தான் பார்த்தீங்கன்னா பால சரஸ்வதி அவர்கள். போரிலே வெற்றி பெற்ற மன்னன் எந்த பூச்சூடி மகிழ்வர் என்னவென்று பொருள்? வெற்றினா அதற்கு சொல் என்னன்னு பாருங்க. போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூச்சூடி மகிழ்வர். வாகை அப்படின்னா வெற்றி என்று பொருள். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் திருப்பதி. மாலவன் குன்றம் திருப்பதி, வேலவன் குன்றம் திருத்தணியை குறிக்கும். கீழ் கண்டவர்களுள் களஞ்சிய மகளிர் குழுவை தொடங்கியவர் சின்னப்பிள்ளை அவர்கள். மருங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ என்ன பூ? மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட பூ வாகை பூவாகும். பசல் அலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை வெளியான நாள் எந்த நாள்? அந்த நாள் 1955 அக்டோபர் 10 ஆகும். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களுக்கு காந்தி அமைதி விருது வழங்கிய நாடு சுவிட்சர்லாந்து என்பது சரியான விடை. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய வலிமையை நிலைநாட்ட. தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனமாக இருந்த அரசன் எனும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். அவர் பார்த்தீங்கன்னா நெறியோடு நின்று காவல் காப்பவர் என்று பொருள்படும். சரியாக பொருந்தியவற்றை தேர்ந்தெடு. MS சுப்புலட்சுமி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மகசேசா விருது, தாமரை அணி விருது கிடைத்துள்ளது. பாலசரஸ்வதி அவர்களுக்கு தாமரை செவ்வணி விருது. அதே மாதிரி பாருங்க, ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாதமி விருது, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தாமரை திருவிருது, வாழ்வு உரிமை விருது. சின்னப்பிள்ளை அவர்களுக்கு பெண்ணாற்றல் விருது, அவ்வை விருது பெற்றுள்ளார். ஆப்ஷன் சி சரியான விடை. பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது. அதுதான் பார்த்தீங்கன்னா பாடான் திணை. பாடுவதற்குரிய ஒரு ஆண்மகனை பற்றி பாடுவது பாடான் திணையாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7க்கு முக்கியமான ஒரு 138 வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.